நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவிற்கு எப்போதுமே பெண்களோட ஆதரவு உண்டு. அதற்கு காரணம் அக்கட்சியின் நிறுவனர் எம்ஜிஆர் மீதான அபரிமிதமான அன்புதான். அதிமுகவோட அடித்தளமே எம்ஜிஆர் மேல பெண்கள் எல்லாரும் வச்சிருந்த அளவு கடந்த அன்புதான். தன்னோட திரைப்படங்கள் வழியாகவும் சத்துணவு திட்டம் போன்ற மக்கள் நலத்திட்டங்கள் வழியாகவும் பெண்களின் மனதுல அவங்க வீட்டு பிள்ளையாவே மாறிட்டாரு. கிராமப்புறங்கள்ல இருக்க 50 வயதிற்கும் மேற்பட்ட பெண் வாக்காளர்கள் இரட்டை இலை சின்னத்தை எம்ஜிஆரோட அடையாளமாவே பார்த்தாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட மறைவுக்கு பின்னாடி அதிமுகவோட ஒரே முகமாக பொது செயலாளராக பதவியேற்ற புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பெண்களோட ஒரு வலிமையான அடையாளமா திகழ்ந்தாங்க. ஒரு பெண்ணா அவர் சந்தித்த சவால்களும் அதை அவர் எதிர்கொண்ட விதமும் பெண் வாக்காளர்களிடையே ஒரு அனுதாபத்தையும் அதே சமயம் பெருமிதத்தையும் ஏற்படுத்துச்சு. தமிழ்நாட்டு முதலமைச்சராக பதவியேற்ற பின்ன அவங்களோட ஆட்சி காலத்துல பெண்களுக்காக அம்மா அறிமுகப்படுத்திய திட்டங்கள் இந்த வாக்கு வங்கிய மேலும் பலப்படுத்துச்சு. தொட்டில் குழந்தை திட்டம், பெண் சிசு கொலையை தடுக்க கொண்டு வரப்பட்டது. தாலிக்கு தங்கம், ஏழை பெண்களின் திருமணத்திற்கு நிதியுதவி மற்றும் தங்கம் வழங்குற திட்டம். அம்மா உணவகம், ஏழை எளிய பெண்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கு குறைந்த விலையில் உணவு. தாய்மார்கள் பாலூட்டும் அறை இளம் தாய்மார்களின் பாராட்டை பெற்ற திட்டமா திகழ்ந்தது. 2011 சட்டசபை தேர்தலில் அதிமுக வென்று ஆட்சி அமைத்த உடனே அமல்படுத்தப்பட்ட திட்டங்கள் தான் 2014 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றியடைய காரணமா இருந்துச்சு. அதிமுகவோட தொடர்ச்சியான இரண்டாவது வெற்றிக்கு பெண்கள் வாக்குகளே முக்கிய காரணமா அமைஞ்சது. மொத்த வாக்காளர்கள்ல பெண்களின் வாக்கு சதவீதம் ஆண்களை விட அதிகமா இருந்த தொகுதிகள்ல எல்லாமே அதிமுக மாபெரும் வெற்றியை பெற்றது. அதிமுகவின் பெண்களோட வாக்கு வங்கி அப்படின்றது வெறும் புள்ளி விவரம் மட்டுமல்ல, அது அதிமுகவோட வெற்றியின் முதுகெலும்பாகவே பார்க்கப்படுது. 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் அதிமுக பதவியை இழந்து எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்தாலும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசு வழங்கிய மகப்பேறு உதவித்தொகை அதிகரிப்பு, பெண்களுக்கு இருசக்கர வாகன மானியம் போன்றவை பெண்களிடையே அதிமுகவோட செல்வாக்கு அதிகரிச்சிச்சு. சட்டசபை தேர்தல் நடந்த 232 தொகுதியில சுமார் 50க்கும் மேற்பட்ட தொகுதிகள்ல அதிமுகவின் வெற்றிக்கு காரணம் பெண்களின் கூடுதல் வாக்குப்பதிவுதான். அதிமுகவிற்கான பெண்களோட ஆதரவு எல்லா மாவட்டங்கள்லயும் ஒரே சீரா இல்லாம சில பகுதிகளில் மிக வலிமையா இருந்துச்சு. அம்மா என்ற உணர்வு பூர்வமான பிம்பமும் இன்னைக்கும் பல பெண்களை அதிமுகவோட பிணைத்து வச்சிருக்கு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்துல புரட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அளிக்கும் வாக்குறுதிகள் அதிக அளவுல பெண்களை கவர்ந்திருக்கு. வரவிருக்கும் 2026 சட்டசபை தேர்தலில் அதிமுகவிற்கான வாக்குகளா நிச்சயம் மாறக்கூடும்.